இது சுப்ரீம் சென்டரோட டாப்பர் ஸ்டடி டிப்ஸ். மேக்ஸ்ல எம்சிக்யூஸ், அதாவது சூஸ் த ஃபாலோவிங் எடுத்துட்டு புக்கு பின்னாடி இருக்கிற ஆன்சர் பேஜையும் எடுத்துட்டு அந்த ஆன்சரை பார்த்து பார்த்து முன்னாடி சாய்ஸ் டிக் பண்ணிட்டு அதை படிக்கிறீங்களா? மேக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு பயம், டென்ஷன் இல்லைன்னா டவுட் வருதா? நீங்க நிறைய வாட்டி சம்ஸ் போட்டாலும் ஸ்டில் சம்ஸ் புரியல, ஒன்று ஃபார்முலா மறந்துடுது, இல்லைன்னா டவுட்ஸ் கேட்க பயமா இருக்கு. ஒரு டெஸ்ட் வரும்போது லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் மக்கப் பண்றீங்களா? இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. இந்த எபிசோட்ல மேக்ஸ் படிக்க பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க மேக்ஸை கன்சிஸ்டண்டா படிக்கிறது இல்ல. டெக்ஸ்ட் புக்கே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம இமீடியட்டா ஆன்சர் தேடிக்கிற ஹேபிட்ல இருக்கிறீங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு சால்வ் பண்றது இல்ல. ரியல் லைஃப்ல என்ன யூஸ்ன்னு நீங்க யோசிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணுங்க, அப்புறமா எக்ஸசைஸ்க்கு போங்க. எல்லோரும் கிளாஸ்ல மேம் லெசன் நடத்தினதுக்கு அப்புறம் படிப்பாங்க. ஆனா நீங்க 2 to 3 days முன்னாடி நடத்த போற லெசனோட இன்ட்ரோடக்ஷனை படிச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்க. இப்படி கிளாஸுக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் புரியலனாலும் பரவாயில்ல. மேம் அந்த லெசனை கிளாஸ்ல நடத்தினதுக்கு அப்புறமா நீங்க ஏற்கனவே சம்ஸ் போட்டதுனால உங்களுக்கு நல்ல டவுட்ஸ் வரும். உங்க டவுட்ஸ்ல இப்போ ஆழம், அதாவது டெப்த் இருக்கும். நடத்தினதுக்கு அப்புறமா எல்லா ஃபார்முலாஸும் நோட் புக்ல எழுதுங்க. 15 minutes அதை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் இல்லைனாலும் டெய்லி கொஞ்சம் சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். சம் சால்வ் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணாம எழுதுங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது முதல்ல அதோட டயக்ராம், அதாவது ஸ்கெட்சை வரைஞ்சுக்கோங்க. பாட்டம் அப் அப்ரோச் ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் அப்படின்னு ஒரு கோனும் ஒரு ஹெமிஸ்பியரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்றது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த கோனும் ஹெமிஸ்பியரோட ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. கோனோட கீழ்ப்பகுதியும் மற்றும் ஹெமிஸ்பியரோட மேல் பகுதியும் வேண்டாம், ஏன்னா அது ரெண்டும் மறைஞ்சிருக்குது. அப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஹெமிஸ்பியரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா மாத்திரம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ கோனோட சிஎஸ்ஏ, அதாவது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா அதோட ஃபார்முலா πRL. அப்போ நம்ம L கண்டுபிடிக்கணும். ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா 2πr². ஸோ அதில் R நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ சம்ம ரிவர்ஸ்ல எழுதுங்க. R இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதாவது ரேடியஸ். இப்போ L கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சிஎஸ்ஏ ஆஃப் கோன் கண்டுபிடிக்கணும். சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஆஃப் கோன் பிளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி நீங்க சம்ம அப்ரோச் பண்ணுங்க. நீங்க சிபிஎஸ்இ படிக்கிறீங்கன்னா ஆஸ்வல், கோயல் பிரதர்ஸ், ஆர்டி சர்மா, எம்எல் கண்ணா, அரியந்த் சீரீஸ்னு புக் யூஸ் பண்ணுங்க. இவங்க எல்லாம் என்ன ஸ்பான்சர் பண்ணல, பட் இவங்க புக்ஸ் எல்லாம் நல்ல புக்ஸ்ன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கூகுள், ஆப்ஸ், அனிமேஷன் இதையெல்லாம் வச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாம சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா உங்க டீச்சர் அல்லது டியூட்டர் கிட்ட டெய்லி டவுட் கிளியர் பண்ணுங்க. நீங்க ஒர்க் பண்ணின சம்ஸ் வீட்ல போட்டதும் சரி, கிளாஸ்ல போட்டதும் சரி, அதை டெய்லி அவங்க கிட்ட காமிச்சு ஃபீட்பேக் வாங்குங்க. பர்ட்ரண்ட் ரசல் என்ன சொன்னார்னா, மேத்தமேட்டிக்ஸ் ரைட்லி வியூட் பொசஸஸ் நாட் ஓன்லி ட்ரூத் பட் சுப்ரீம் பியூட்டி அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ மேக்ஸோட பியூட்டியை நீங்க ரசிச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். மேக்ஸ் படிக்க ஆர்வம் வேணும், அதுக்கான ரைட் அப்ரோச்சும் வேணும். நீங்க இனிமே மேக்ஸ் படிக்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த எபிசோட கேட்டதுக்கு நன்றி. ஃப்ரீ ஸ்டடி ரிசோர்ஸுக்கு supremecenter.com விசிட் பண்ணுங்க.